இறால் கிரேவி செய்வது எப்படி என்ற ஒரு கண்ணோட்டம் பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள்: சீ ஃபுட்டில் இறால் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அப்புறம் இந்த இறாலை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, பொரிக்கஞ்சட்டி எடுத்துக்கிட்டு அதில் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இறாலை போட வேண்டியது. போட்டுட்டு ஸ்லிம்மான ஃபயரை வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும். அதான் கறுக்கிறது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது லைட்டாக தண்ணி விடும். அப்போ லைட்டாக நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 சேர்த்து அதோட மறுபடியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போயே சேர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்லிம்மாக ஃபயர் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதை பிரட்டிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாம் பிரண்டு நீங்கள் வரும்போது நீங்கள் பார்க்கலாம், ட்ரையாக இருக்கும் சட்டி. இதில் என்னண்டாக்கா இறால் இது மாதிரி பண்ணிட்டாக்கா ரப்பராட்டம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ புளியை நம்ம வந்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதை லைட்டாக பிணைஞ்சு வச்சுட்டாக்கா அது ஊறிக்கிட்டு இருக்கும். நம்ம வந்துக்கிட்டு இப்போ மற்ற வேலைகள்லாம் ரெடி பண்ணுவோம். இப்போ சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவோம். அதில் வந்து எண்ணெய் ஒரு 30 to 40 ml ஊற்றிக்கலாம். வெந்தயம் ஒரு டேபிள் டீஸ்பூன், மிளகு ஒரு 10-15 போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஸ்லிம்மாக அடுப்பை வச்சுக்கிட்டு இதை லைட்டாக தாளிக்கணும். அப்புறம் வெங்காயம், பூண்டு, இந்த உரித்து வச்சுக்கிற சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு முழுசாக அந்த பல்லு பல்லாட்டம் அதையும் உரித்து வச்சுட்டு போட்டு ஸ்லிம்மில் வச்சுக்கிற வேண்டியது அடுப்பை. அப்படியே கொஞ்சம் நேரம் இது வதக்கிட்டு இருக்கணும். கருவேப்பிலை அதோடு ஆட் பண்ணிக்கிடுங்க, கறி லீவ்ஸு. அதை ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே வதங்க விட்டுட்டு அப்படியே ஸ்லிம்மாக வச்சுக்கிடுங்க கொஞ்சம் அடுப்பை. நம்ம வெட்டி வச்சுக்கிற தக்காளி அதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணலாம். மீன் மசாலா தூள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது. இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது பின் குறிப்பில் வந்து வரும். அப்புறம் அதோட மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் டீஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம முதல்ல இப்போ மசாலா தூள் இதோட எண்ணெயோடு போடுறதுனால என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா, அந்த மசாலா வாடை அடிக்காது. அதுக்காக தான் நம்ம எண்ணெயோடு போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ கற்கி வச்சு வைக்கிறோம்ல, அந்த இறாலை வந்து இதோட ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குல்ல, அதோட பாருங்கள். இறாலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சுக்கிடுங்க அடுப்பை, ரொம்ப முக்கியம் அது. கரைச்சி வச்சுக்கிற புளியை வந்துக்கிட்டு அதில் ஆட் பண்ணிட வேண்டியது. தண்ணி வந்து நீங்கள் ஒரு 100 to 150 ml வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு திக்காக வேண்டாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? அதோட மாங்காய் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுக்கிற மாங்காவும் அதோட ஆட் பண்ணிட வேண்டியது. ஒரு 2 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 3 நிமிஷம் மீடியமான நெருப்போட வச்சோம்னு சொன்னாக்கா
அப்படியே கொஞ்சம் அது மாங்காய் அப்படியே ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது மாங்காய். அதுக்காக தான் லாஸ்ட்டில் இந்த இப்போ போடும்போது கடைசியில் போடுறோம். அதோட இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் அது. இப்ப பாருங்க கொல கொலன்னு அப்படியே திக்காக இருக்குது. இறால் கிரேவிலாம் கொஞ்சம் எப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டாக்கா நல்லா கொல கொலன்ட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சோத்துக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு வேணாலும் சாப்பிட்லாம். வெள்ளப்பத்துக்கும் இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு சமையலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்.